சின்ன ரோபோட்டின் பெரிய பயணம். ஒரு சமயம் ரொட்டி என்ற சிறிய ரோபோட் ஒரு பெரிய நகரத்தில் வாழ்ந்திருந்தான். அவன் சின்ன குண்டான உடலுடன் பளபளப்பான கண்களுடன் எப்போதும் ஆர்வமுடன் இருப்பான். ரொட்டி தினமும் பெரிய ரோபோட்டுகளின் வேலைகளை பார்த்து வியந்து காண்பான். அவனுக்கும் ஒரு பெரிய வேலை செய்யும் ஆசை இருந்தது. ஒருநாள் ரொட்டி தனது நண்பர் மொட்டி என்ற சின்ன விமான ரோபோட்டுடன் பேசிக் கொண்டிருந்தபோது, நான் ஒரு பெரிய பயணம் செய்ய விரும்புகிறேன். ஒரு வேலை கூட இல்லாமல் இருக்க முடியாது என்றான். மொட்டி சிரித்துக்கொண்டு, நீ பயணிக்க விரும்புகிறாயா? அப்போது நம்முடைய பழைய நகரத்திற்கு செல்லலாம். அது வெறும் ஒரு சில மைல்கள் தூரம்தான் என்றான். அடுத்த நாள் ரொட்டி தனது தைரியத்தை திரட்டி மொட்டியுடன் பழைய நகரத்தை நோக்கி பயணம் செய்யத் தொடங்கினான். அச்சமற்ற ரொட்டி தான் இந்த பயணத்தில் என்ன எதிர்கொள்ளப் போகிறான் என்று தெரிந்து கொள்ளவில்லை. பயணத்தின் போது அவர்கள் பரந்த பாலைவனத்தை கடந்து சென்றனர். கோடிட்ட ரோபோட்டின் சூரிய பேட்டரி குறைந்து கொண்டிருந்தது. ஆனால் மொட்டி அவனுக்கு உதவியாக, நாம் வெகு தூரம் போகவில்லை, அதனால் சோம்பல் கூட வேண்டாம் என்று உற்சாகமாகக் கூறினான். அவ்வாறு அவர்கள் பெரிய காட்டு வழியாகவும் நீண்ட ஆற்றுகளைத் தாண்டியும் பயணம் செய்தனர். பல சோதனைகளை எதிர்கொண்டனர். ஆனால் ரொட்டி தன் தைரியத்தை கைவிடவில்லை. அவன் மொட்டியின் உதவியுடன் வெற்றியை நோக்கி பயணித்தான். பழைய நகரத்தை அடைந்தபோது ரொட்டி அங்கு ஒரு பெரிய மின்சார நிலையம் இருப்பதைக் கண்டான். அதில் பழைய ரோபோட்டுகள் பழுதாகி கிடந்தன. ரொட்டி அதிர்ச்சியடைந்தாலும் தனது தைரியம் திரட்டி பழைய ரோபோட்டுகளை சீர் செய்யத் தொடங்கினான். அவன் தனது சிறிய அளவினாலும் மிகுந்த முயற்சியுடன் வேலை செய்தான். ஒரு சில நாட்களில் ரொட்டி அனைத்து பழைய ரோபோட்டுகளையும் சீர் செய்தான். அவன் பெரிய ரோபோட் போலவே ஒரு நல்லது செய்தான். பழைய நகரம் மீண்டும் செயல்படத் தொடங்கியது மற்றும் ரொட்டி ஒரு மாபெரும் ஹீரோவாக அறிவிக்கப்பட்டான். ஒரு சில நாட்களில் ரொட்டி அனைத்து பழைய ரோபோட்டுகளையும் சீர் செய்தான். அவன் பெரிய ரோபோட் போலவே ஒரு நல்லது செய்தான். பழைய நகரம் மீண்டும் செயல்படத் தொடங்கியது மற்றும் ரொட்டி ஒரு மாபெரும் ஹீரோவாக அறிவிக்கப்பட்டான். நகருக்கு திரும்பும்போது ரொட்டி மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருந்தான். அவனுடைய பெரிய பயணம் நிச்சயமாக கடினமானதாக இருந்தது. ஆனால் அது அவனுக்கு பெரிய அனுபவத்தையும் பெருமையையும் கொடுத்தது. மொட்டி அவனை பாராட்டி, நீ ஒரு சிறிய ரோபோட் தான், ஆனால் உன்னுடைய மனம் பெரியது என்றான். ரொட்டி இனிமேல் சின்ன ரோபோட் இல்லை. அவன் பெரிய பயணத்தில் வெற்றியே கண்டவனாக அனைவராலும் பாராட்டப்பட்டான்.